ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு நாள் ஒரு சிலைகளை செதுக்கும் சிற்பி ஆச்சாரி ஒரு காட்டில் நடந்து கொண்டே போகிறார். ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு நல்ல கல்லு கிடைத்தது. அந்த கல்லை பார்த்த அந்த ஆச்சாரி இதை ஒரு நல்ல விநாயகர் விக்கிரகமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அந்த கல்லை செதுக்க ஆரம்பிப்பார். அந்த கல், ஐயா, என்னை தயவு செய்து அடிக்க வேண்டாம், நான் தாங்க முடியாது. நீ செய்யும் விநாயகர் விக்கிரகத்துக்கு இன்னொரு நல்ல கல்லை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதை கேட்ட அந்த ஆச்சாரி வேறொரு கல்லை பார்த்து சுத்தம் செய்து அந்த கல்லை ஒரு நல்ல பிள்ளையாராக தயாரித்து அவங்க ஊரிலே ஒரு கோவிலை கட்டி அதில் பிரதிஷ்டை செய்வார். அந்த கல்லுக்கும் ரொம்ப வலி எடுத்தது. ஆனாலும் நாம் ஒரு நல்ல உருவமாக தயாரிக்கப்படுகிறோம் என்ற ஆனந்தத்தில் அந்த வேதனையை, வலியை தாங்கிக் கொண்டது. அதனால தான் அது பிள்ளையாராக மாறியது. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த விக்கிரகத்துக்கு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தனர். எத்தனையோ பக்தர்கள், முனிவர்கள் வந்து மாலைகள் போட்டு வணங்குகிறார்கள். அந்த கோவிலிலே தேங்காய் உடைப்பதற்கு சரியான கல் தேவைப்படுகிறது. மீண்டும் அந்த காட்டுக்குள்ளே சில நண்பர்கள் சென்று ஒரு நல்ல கல்லை எடுத்து வந்து தேங்காயை உடைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அதுதான் முதலில் அந்த ஆச்சாரி பிள்ளையாரை விக்கிரகத்தை செய்ய நினைத்த கல். பார்த்தீங்களா? உன்னுடைய அடி நான் தாங்க முடியாதுன்னு சொன்ன கல் நூற்றுக்கணக்கில் தேங்காய்கள் உடைத்து அடிபடுகின்றது. அப்போ அந்த கல் மௌனமாக, நான் அடிக்கே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால், விக்கிரகத்துக்கு ஒப்பு கொண்டிருந்தால், இந்த நாள் ஒவ்வொரு வினாடியும் அடிப்பட வேண்டிய இருக்காதல்லவா? இப்போ எவ்வளவு அடிகளை தாங்க வேண்டிய உள்ளதென்று நினைத்ததாம். நண்பா, அதுபோலவே நமக்கும் இப்படி ஒரு நிலைமை என்னைக்காவது ஒரு நாள் வரும். அப்படி வந்தால் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தப்பிப்பதற்கு முயற்சிக்க கூடாது. ஒருவேளை நீங்கள் அந்த சின்ன சின்ன கஷ்டங்களை மிக அமைதியாக அனுபவித்து வந்தால், வரும் காலத்தில் எல்லோரும் பாராட்டும்படி நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திடலாம் நண்பா. இந்த கதையில் வரும் இரண்டாவது கல்லை போலே வாழ்க்கை முழுவதும் கௌரவம் பெறுவதும் அவகாசம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்குத்தான் பொறுமை வேண்டும், வேதனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி வேண்டும், அதற்கான தைரியமும் வேண்டும். அப்போதான் அந்த உயர்ந்த நிலையை தானா வரும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் நாளை சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். தாங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த்.